அனைவருக்கும் வணக்கம். இது கனவுகான். யூஜிடிஆர்பியோட ரிசல்ட்ஸ் ஏன் தாமதமாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. டிஆர்பி கடந்த காலங்களில் மிக சிறப்பாகவே செயல்பட்டுருக்கிறாங்க. அது நம்ம அனைவருக்குமே தெரியும். பிஜிடிஆர்பி ஆகட்டும், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகட்டும், எல்லா தேர்வுகளையும் சரியான நேரத்தில் முடித்து சரியாக அந்த காலகட்டத்துக்குள்ளாகவே தேர்வு முடிவுகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் டிஆர்பி மேலே மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் தேர்வர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் காலதாமதம் ஆகிறது அப்படின்றதுக்கு தேர்தல் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இன்னொரு காரணமாக நாம் கவனிப்பது என்னென்னா, இந்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள்ளாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் நிறைய பேர் பணி ஓய்வு பெறுகிறார்கள். பணி ஓய்வு இப்போ வரைக்கும் பெற்றுக்கிட்டே வராங்க. அந்த வகையில் எங்கள் ஒன்றியத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமை ஆசிரியர்கள், 2 ஆசிரியர்கள் உட்பட 8 பேர் மார்ச் மாதத்தோடு பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அப்போ எங்கள் ஒரு ஒன்றியத்திலே எத்தனை பேர் அப்படின்னா, தமிழகம் முழுக்க நிச்சயமாக ஒரு 2000 பேராவது இந்த ஆண்டு பணி ஓய்வு பெறலாம். எனவே இதை கருத்தில் கொண்டு தான் அரசு இந்த எத்தனை பேர் பணி ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்றத கணக்கெடுத்து ஒரு முடிவுக்கு இந்த நியமன தேர்வில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த காலி பணியிடங்களை விட இதில் ஏதாவது சேர்க்க முடியுமா, இன்க்ரீஸ் பண்ண முடியுமா வேக்கன்சியை? ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நிறைய வேக்கன்சி இருந்தாலும் கூட, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நிறைய காலி பணியிடங்கள் இருந்தாலும் கூட அரசினுடைய அந்த நிதி ஒப்புதல் அப்படின்றது கொஞ்சம் நிதிச்சுமையின் காரணமாக தள்ளி போகுது. அமைச்சர் அவர்களும் பல்வேறு கூட்டத்தில் அது சொல்லியிருக்கிறாங்க. நிதி மட்டும் அரசு ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் 2000 3000 காலி பணியிடங்களை கூட டிஆர்பி நிரப்புவதற்கு தயாராகவே இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் என்னுடைய கணிப்பு என்பது என்னுடைய அந்த சர்க்கிளில் நண்பர்களினுடைய கருத்து என்பதும் இதுவாகத்தான் இருக்குது. பணி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து இந்த வேக்கன்சி ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அதையும் நம்ம நம்பலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே நம்ம யூஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலதாமதத்துக்கு இதுதான் காரணம். இந்த பணி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களோட எண்ணிக்கையை பொறுத்து அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசல்ட்ஸை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேக்கன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அறிவிப்பை விடலாமா அப்படின்ற மாதிரி டிஆர்பி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல. ஆனால் இது உண்மையாக இருந்தால் நாம் மகிழ்வோம். ஏன்னா ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற ஒன்றை எழுதி அதில் பல லட்சம் பேரில் ஒருவராக தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க. அது இல்லாமல் இப்போது எழுதிய இந்த 40,000 பேரிலும் ஒரு 2,000 பேர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பு தான். அதையும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அப்படி இருக்கிற தருவாயில் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு பெரிய ஒரு விசப்பரிச்சை, இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லைக்கூட தாண்ட வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி இருக்கிற சூழலில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி மேக்சிமம் படித்தவர்களுக்கு, ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த பணி நியமனத்தில் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனவே யூஜிடிஆர்பி தேர்வு எழுதிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக விரைவில் ரிசல்ட்டு ஓரிரு நாட்களிலேயே அல்லது இந்த வாரத்திற்குள்ளாகவே, ஜூன் மாதம் வரைக்குமெல்லாம் போகாதுங்க. ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தது. எலெக்ஷனும் முடிஞ்சாச்சு. இந்த பணி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதையும் எடுத்தாச்சு. எனவே இனிமேல் ரிசல்ட் தள்ளி போகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. நாளையிலிருந்து வரும் வாரத்திற்குள் நிச்சயமாக ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். காத்திருங்கள். இது கனவுகான். சாஜை. நன்றி.